ரொம்ப சந்தோஷம். இருங்க, இவர் பாட்டுக்கு உயிரை கொடுத்து வாய்ச்சது நாங்க, அவர் நோகாம பாடிட்டு இருக்காரு, அவரை முத்தம் கொடுக்குறீங்க. எல்லாம் என்னமா இதெல்லாம் நியாயமாமா? அப்படி இல்லைங்க, நல்ல எரியாம வரக்கூடிய ஒரு அன்பு. ஆமா, அந்த அன்புக்கு ரொம்ப நன்றி. அன்பளிப்பட்டு பேசிட்ட அவர்களுக்கு நான் ஒரு சட்டம் வச்சிருக்கலாம், அகில இந்திய ஆட்சி யாரியா முத்தம் கொடுத்தது? எனக்கு ஒன்று கொடுக்காத காசை வச்சு போட்டுருக்கு. ஆமா, எனக்கு சொந்தமாக தேடி வந்திருக்கேன். நீங்க யாரு, எந்த ஊரு, என்ன இருக்காதுன்னு பாக்குறீங்க? ஏங்க எங்கிருந்து வரீங்க? விட்டதை பிடிக்கணும்னு வந்திருக்கேன். விட்டதை பிடிக்கணும்னா இருக்கிறது போயிடும் பாத்துக்கோங்க. விட்டதை பிடிக்கணும் இருக்கிறது போயிருமா? இருக்கிறது போயிடும். அதனால மானத்தேடி வந்திருக்கேன். மானத்தேடி எந்த ஊரு? வெள்ளிமலை. வெள்ளிமலை. அவங்க உங்க அப்பா பேரு? அப்பா சடையன். உங்க அம்மா பேரு? சடச்சி. உங்க பேரு? கண்டவேலு. அவங்க வேட்டைக்கார குடும்பமா? பெரிய பெரிய குடும்பமே வேட்டைக்கார குடும்பம். அப்படிங்களா? அவங்க சேட்டக்கார சேவாட்டின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வேட்டைக்கார குடும்பத்தை சேர்ந்துங்கிறாங்க. எங்க அப்பா முடிச்சிருக்காரு, எங்க அம்மா முடிச்சிருக்காங்க, எங்க அண்ணன் முடிச்சிருக்காங்க, என் தம்பி முடிச்சிருக்கா, எல்லாருமே முடிச்சிருக்கோம். பூரா பிடிக்கி கொடுத்தாங்க. ஆமாங்க. உங்க அப்பா என்ன முடிச்சிருக்காரு? திமிரு கொண்ட காலையில பிடிக்கிறது எங்க அப்பாவுடைய வேலை. உங்க அம்மா? அதை காட்டிலும் அகங்காரோட சிங்கத்தை பிடிக்கிறது எங்க அம்மாவுடைய வேலை. உங்க அண்ணன்? எங்க அண்ணன் முடிச்சதாங்க பெரிய விஷயம். உலகத்திலே பெரிய விஷயம்னா அதை எங்க அண்ணன் முடிச்சது. யாருமே செய்யாத சாதனை எங்க அண்ணன் என்ன முடிச்சாரு? என்ன? எலிய முடிச்சாரு. எலிய பிடிக்கிறது சாதனையா? உங்களுக்கு முத்தம் கொடுத்த ஆட்டா முடிச்சிருமே வீட்டுக்குள்ள எலிய. தம்பி புளிய முடிச்சிருக்கியா? புலி. அவங்க கொட்டை எடுக்கதா இருக்காங்க. 4 கால் ஜீவராஜ். 5 அடி உள்ள. புலி. அவங்க நீங்க வாங்கி பிடிக்க வந்திருக்கீங்க. பரம்பரை வேட்டை தானே? பரம்பரையா வெட்டேன். பஞ்சத்து காட்டு. பஞ்சத்து கிடையாது, பரம்பரையா வெட்டேன். சின்ன பிள்ளையில வலுப்பு வரும். எனக்கு என்ன வலுப்பு வரணும்? இந்த கையில இடுப்போட அலையுது. அம்பு. அம்பு. அம்பா பிடிக்கிறதுக்கா? அம்பு. அம்பா பிடிக்கணும். அவங்க வேட்டையாட போனவங்க நிறைய காட்சி நிறைய இருக்கு. இப்படிதான் எங்க ஊரு சிற்றூர். சரிங்க. சிற்றூர் வந்து வேட்டைக்கு போனாங்க. சரிங்க. 2 அப்பே 2 மயன். சரி. 2 அப்பே 2 மயன் வேட்டைக்கு போயிட்டாங்க. சரி. அடிச்சது 3 முயல். 3 முயல். வரும்போது பாத்துனாங்க 2 அப்பை கையிலே முயலுக்கு 2 மயன் கையிலே முயல். என்னங்க 2 பேர் 2 மயன் வேட்டைக்கு போனாங்க. வேட்டைக்கு போனது. அடிச்சது 3 முயல். 1 முயல். வரும்போது 2 அப்பை கையிலே முயல் 2 மயன் கையிலே முயல். 2 பேர் 2 மயன் 4 பேர் ஆச்சு. அடிச்சது 3 முயல். வீட்டுக்கு வரையில எல்லாரையும் எப்படி முயல் இருக்கும்? இருக்குல்ல. அங்கதான் உங்க சேட்டை ஆரம்பமாகுதோ? அப்புறம் அப்படிங்களா? சேட்டைக்கார சேவானின்னா சாட்டையடி சண்முகராஜா. சாட்டையப்பா, சாட்டையடி சண்முகராஜா. ஆக 2 பேர் 2 மயன் வேட்டைக்கு போனாங்க. அடிச்சது 3 முயல். வீட்டுக்கு வரையில 2 அப்பங்கையிலையும் முயல் இருக்கணும், 2 மயன்கையிலையும் முயல் இருக்கணும். அப்படிதானே? போனது 3 பேர். 2 அப்பா 2 மயங்களே அப்புறம் 3 வேணுங்க. போனது 3 பேர். நான் விளக்க சொல்லணுமா? எப்படி விளக்கம்? தாத்தா மகன் பேரு 3 பேர் தான் போடுவோம். தாத்தா மகன் பேரு. இப்ப விளக்க சொல்லணுமா? உதாரணம் சொல்லுங்க. சொல்லணுமா? இப்ப நீங்க தான் தாத்தா. என்னங்க எப்படி ஆகிட்டு? நீங்க தான் தாத்தா. தாத்தா உங்களுக்கு மயன் 4. எனக்கு மயன் நீங்க. 1 மயன். 1 மயன். எனக்கு மயன் இவரு 2 மயன். 2 மயன். 2 மயன் இருக்கா? இப்ப இவருக்கு அப்பே 4. 1 அப்பே. எனக்கு அப்பே நீங்க 2 பேர் இருக்கா? ஆக 2 பேர் 2 மயன் போனது 3 பேர்ல தாத்தா மகன் பேரு. அடிச்சது 3 முயல். வீட்டுக்கு வரையில ஆளுக்கு ஒரு கையில முயல். கையில அப்ப ஏத்துக்கிறீங்களா? சரியான வேலைக்காரியா? சரி சரி. இப்ப நான் கேட்கிறேன், நீங்க வேலை கேட்டீங்க 2 பேர் 2 மயன். இப்ப நான் கேட்கிறேன், ஒருத்தரை வெட்டினா செத்துக்கிறாங்க. இது என்னங்க பைத்தியார்த்தமா இருக்கு? வெட்டினா செத்து வெட்டினா செத்துக்கிறாங்க. அதனால வெட்டியதான் சாகவில்லை, வெட்டாவிட்டால் செத்திருப்பேன். வெட்டியதான் சாகவில்லை, வெட்டாவிட்டால் செத்திருப்பேன். அப்புறம் செத்ததா? செத்ததா சாகவில்லை, சாகாவிட்டால் செத்திருப்பேன். வந்ததால் வரவில்லை, வராவிட்டால் வந்திருப்பேன். இதுக்கு என்ன விளக்கம்? வெட்டியதால் சாகவில்லை, வெட்டாவிட்டால் செத்திருப்பேன். செத்ததால் சாகவில்லை, சாகாவிட்டால் செத்திருப்பேன். வந்ததால் வரவில்லை, வராவிட்டால் வந்திருப்பேன். நீ வராது சொல்லுங்க. இது தெரியாம நாளைக்கு வர்றேன். சொல்லுங்கப்பா. நாளைக்கு சொல்றேன். நாளைக்கு சொல்றீங்களா? நம்ம தானே போறோம். அப்ப நாளைக்கு சம்பளம் வாங்கிட்டு வந்து நீங்க முத்தரத்துல வேணாம். எனக்கு கேட்டுட்டாயா தெரியும், சொல்ல தெரியாது. கேட்கறது உங்களுக்கு ஏன்னு சொல்ல தெரியாது. எனக்கு
திருப்பணத்துல போய் கேள்வி கொடுக்கவா பெரிய வேப்பாளர் நான் சொல்லணுமா? சரி அப்ப நீங்க சொல்ல வேணாம்ன்றீங்களா? இல்ல அப்புறம் ஏன் அவங்க சொல்லணுமா இல்ல வேணாமா? ஐயா சும்மா எனக்கு முத்தம் கொடுத்தா கட்டாயமா சொல்லணும் இருக்கு. சொல்லிட்ட மட்டும் சரியா? வெட்டியதால் சாகவில்லை, வெட்டாவிட்டால் செத்திருப்பேன். இது முத்தனந்தல்யா? முத்தனந்தன். இன்னைக்கு பௌர்ணமி. சரி முடிஞ்சு பௌர்ணமி. அமாவாசை இருட்டு. அமாவாசை இருட்டு, பயங்கரமான இருட்டு. சரிங்க. இந்த முத்தனந்தல இருந்து ஒருத்தர் கட்டி குளத்துக்கு அந்த இருட்டுல நடந்து போயிட்டு இருக்காரு. கட்டி குளத்துக்கு முத்தனந்தல இருந்து இருட்டுல நடந்து போயிட்டு இருக்காரு. சரிங்க. சரியான இருட்டு. இருட்டு போகும்போது பாருங்க வேகமா போயிட்டு இருக்காரு. சரிங்க. போற வழியில ஒரு பெரிய கிணறு. கிணத்து பக்கத்துல போயிட்டாரு. சரி. கிணத்து பக்கத்துல போய் அந்த கிணறு இருக்கிறது இருட்டுல இவருக்கு தெரியல. தந்தரையான கிணறு. அந்த கிணத்துல இப்படி கால் எடுத்து வைக்க போனார்ல. சரி. மின்னல் வெட்டிடுச்சு. மின்னல் வெட்டியதால் அந்த கிணத்துக்கு இவர் தெரிஞ்சு போச்சு. வெட்டியதால் சாகவில்லை, வெட்டாவிட்டால் செத்திருப்பேன். அந்த மின்னல் வெட்டாத கிணத்துக்குள்ள வந்து செத்து வெளிச்சம் வரலைன்னா கால் எடுத்து வச்சு உள்ள விழுந்திருப்பார். அடுத்து என்ன சொல்லுங்க? செத்ததால் சாகவில்லை, சாகாவிட்டால் செத்திருப்பேன். அந்த கிணறை தாண்டி மறுபடியும் நடந்து போயிட்டு இருக்காரு. சரி. ஒரு மைல் போயிட்டாரு. போன உடனே அவர் நடந்து போவையிலே பாருங்க நலுக்குன்னு மிதிச்சாரு. நலுக்குன்னு மிதிச்சுட்டா என்னடா மிதிச்சுட்டு கீழே பாக்குறாரு. ஒரு பெரிய நல்ல பாம்பு, சரியான 8 அடி பாம்பு. அந்த பாம்பு மேல மிதிச்சாரு. ஆமா, அந்த பாம்பு பாருங்க செத்த பாம்பு. செத்தவாமா? அந்த பாம்பு செத்ததால் இவர் சாகவில்லை, சாகாவிட்டால் செத்திருப்பேன். அந்த பாம்பு சாகாட்டா இவர் அந்த பாம்பு ஒத்தி இவர் செத்திருப்பார். பரவாயில்லைங்க. வந்ததா வரவில்லை, வராவிட்டா வந்திருப்பேன். அந்த அமாவாசை இருட்டுல பேச்சு வாசம் மழை. ஆமா, இன்றைக்கு மின்னல் முடிஞ்சு மழை அடிச்சு ஊத்துது. சரி. கட்டிக்கோளம் பக்கத்துல போயிட்டாரு. போற வழியில பயங்கரமான ஓடையில தண்ணி, அந்த மழை பெஞ்ச தண்ணி அடிச்சு விரண்டு ஓடியாது. ஊத்தி தண்ணி வெள்ளப்பட்ட ஓடியாது. அந்த வெள்ளப்பெருக்க தாங்க முடியல. தண்ணி வந்ததா இவர் வரல, வராவிட்டால் வந்திருப்பேன். சொன்னது வந்ததா வரவில்லை, வராவிட்டால் வந்திருப்பேன். அருமைங்க. கேட்கறீங்கன்னா அப்புறம் நான் கேட்கறவங்க சொல்லக்கூடிய தகுதி தரம் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கு. இந்த தொகுதிய கலைஞர்கள் வாழக்கூடிய தொகுதி. உண்மைதானே? நீங்களாம் அதுக்குள்ள அடங்குவாங்க. சரி, அவங்க எங்க அம்மாவே நம்பி உள்ள ஒரு தங்கச்சி, ஒரு தங்கச்சி ஒண்ணு இருக்கு, வள்ளி. அப்படியா? ஆக வள்ளியை பார்க்க யாரும் உங்களுக்கு தெரியலையா? தெரியலையா? உங்க அம்மா நங்கி மோடி தானே? ஆமா, எங்க அப்பா அந்த நங்கி மோடி இருக்காங்க. எனக்கு சொந்த அத்தை. ஐத்தையா? ஆமாங்க, உங்க அம்மா நங்கை மோடி எனக்கு சொந்த அத்தை. உங்க அப்பா எங்க அத்தைய வந்து உங்க அப்பா நம்பிராசனுக்கு கட்டி கொடுக்குற பொழுது உங்க குடும்பத்துல அவ்வளவு கஷ்டம். அப்படி எல்லா பேரும் சேர்ந்து சோத்துக்கு என்ன பண்ணுவீங்க தெரியுமா? அவ்வளவு கஷ்டத்துல அப்படி எல்லாம் இருந்தவங்க எல்லாரும் இன்னைக்கு உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வந்திருக்கேன். ஆந்திர சொல்லல போய் அப்ப எங்க அம்மையா மயன் சாதி எழுமானா கன்னியாசிக்கு உள்ளத்துல ஒரு வாட்டு கொம்பு இடத்துக்கே இருக்காது. இனத்தை காக்க நம்ம சொந்தம் உள்ள தெரியக்கூடாது. அப்ப உங்க தங்கச்சி ஒரு ஆள் தானே? உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு பொண்டாட்டி. உங்களுக்கு பொண்டாட்டினா எனக்கு என்ன வேணும்? உங்களுக்கு சின்னத்தா வேணும். அப்ப உன் பொண்டாட்டி என் தங்கச்சி, என் பொண்டாட்டி உங்க தங்கச்சி, என் தங்கச்சி உங்க பொண்டாட்டி, உங்க தங்கச்சி என் பொண்டாட்டி உங்க பொண்டாட்டி. ரெண்டு பொண்டாட்டி உள்ள இருக்கிறாங்க. ஒரு மாதிரி வர வேண்டும்.